வணக்கம். அப்டியூஸ் ஆங்கிள் கொண்ட ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் பயன்பாட்டை பயிற்சி செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி காம்பனன்ட்ஸின் வெவ்வேறு ஆப்டியூஸ் ஆங்கிளை அளவிடவும், ஆப்டியூஸ் ஆங்கிள் செட்டிங்க்கு வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை படிக்கவும். செயல்முறைக்கு தேவையான டூல்ஸை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், ட்ரை-ஸ்கொயர், files of different grades and sizes, marking media, dot punch, ball peen hammer, anvil, surface table, angle plate, vernier height gauge, drills of various sizes, drilling machine, chuck key, small flat chisel, hacksaw blade with frame, vernier bevel protractor, vernier caliper, lubricating oil. பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி ஆங்கிள்ஸை அளவிடுவதற்கான ஸ்பெசிமென்ஸை தயாரிப்பதை பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா ஃபேஸஸையும் ஃபைல் செய்யவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 70 mm x 40 mm அளவை மார்க் செய்யவும். ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்ஸின் பல்வேறு கிரேட்ஸை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளுக்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி டைமென்ஷன்களை சரிபார்க்கவும். ஸ்பெசிமென்ஸ் தயாரிப்பதற்கு மேலே குறிப்பிடப்பட்ட செயல்முறையுடன் அத்தகைய 3 ஒர்க் பீஸுகளை தயாரிக்கவும். மீண்டும் ஃபேஸ் ஏயில் மார்க்கிங் மீடியா தடவவும். சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜின் எல்லா நகரும் காம்பனன்ட்களும் செயல்படுவதை உறுதி செய்யவும். ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் பனிப்பொருளை சப்போர்ட் செய்யவும். இப்போது ஸ்பெசிமென்களை தயாரிப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் C-இலிருந்து 10 mm மற்றும் 50 mm தொலைவில் parallel கோடுகளை மார்க் செய்யவும். ஃபேஸ் B-இலிருந்து 20 mm தொலைவில் ஒரு கோடு மார்க் செய்யவும். தேவையான ப்ரொஃபைலை பெற ஸ்கிரைபர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை வரையவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலை விட்னஸ் மார்க் செய்யவும். பெஞ்ச் வைஸில் ஹாக்சாயின் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும்.
வெவ்வேறு கிரேட்ஸ் கொண்ட ஃபைல்ஸை பயன்படுத்தி ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ஒரு ஸ்மால் ஃபிளாட் ஃபைலை பயன்படுத்தி ஸ்பெசிமன் 1ஐ டீபர் செய்யவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை ஒர்க் பீஸில் வைக்கவும். மொத்த ரீடிங் is equal to மெயின் ஸ்கேல் ரீடிங் plus coinciding வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் into least count. மொத்த ரீடிங் is equal to 226 degrees plus 3 into 5 minutes, that is equal to 226 degrees 15 minutes. மெயின் ஸ்கேல் மற்றும் வெர்னியர் ஸ்கேலின் ஜீரோஸ்க்கு இடையே உள்ள டிகிரீஸில் மெயின் ஸ்கேலில் உள்ள ரீடிங்கை கவனிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் பியிலிருந்து 10 mm மற்றும் 25 mm தொலைவில் parallel கோடுகளை மார்க் செய்யவும். ஃபேஸ் சியிலிருந்து 45 mm தொலைவில் ஒரு கோடு மார்க் செய்யவும். தேவையான ப்ரொஃபைலை பெற ஸ்கிரைபர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை வரையவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலை விட்னஸ் மார்க் செய்யவும். பெஞ்ச் வைஸில் ஹாக்சாயின் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். வெவ்வேறு கிரேட்ஸ் கொண்ட ஃபைல்ஸை பயன்படுத்தி ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ஒரு ஸ்மால் ஃபிளாட் ஃபைலை பயன்படுத்தி ஸ்பெசிமன் 2ஐ டீபர் செய்யவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை ஒர்க் பீஸில் வைக்கவும். மொத்த ரீடிங் is equal to மெயின் ஸ்கேல் ரீடிங் plus coinciding வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் into least count. மொத்த ரீடிங் is equal to 180 degrees minus 33 degrees 30 minutes plus 6 into 5 minutes, that is equal to 147 degrees 30 minutes. வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் சியிலிருந்து 35 mm மற்றும் 50 mm தொலைவில் parallel கோடுகளை மார்க் செய்யவும். ஃபேஸ் பியிலிருந்து 20 mm தொலைவில் ஒரு கோடு மார்க் செய்யவும். தேவையான ப்ரொஃபைலை பெற ஸ்கிரைபர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை வரையவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலை விட்னஸ் மார்க் செய்யவும். பெஞ்ச் வைஸில் ஹாக்சாயின் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். வெவ்வேறு கிரேட்ஸ் கொண்ட ஃபைல்ஸை பயன்படுத்தி ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ஒரு ஸ்மால் ஃபிளாட் ஃபைலை பயன்படுத்தி ஸ்பெசிமன் 3ஐ டீபர் செய்யவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை ஒர்க் பீஸில் வைக்கவும்.
மொத்த ரீடிங் is equal to main scale reading plus coinciding vernier scale division into least count. மொத்த ரீடிங் is equal to 326 degrees plus 0 into 5 minutes, that is equal to 326 degrees 0 minute. ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி காம்பனன்ட்ஸின் வெவ்வேறு ஆப்டியூஸ் ஆங்கிளை அளவிடவும், ஆப்டியூஸ் ஆங்கிள் செட்டிங்க்கு வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை படிக்கவும். எனவே அப்டியூஸ் ஆங்கிள் கொண்ட ஆங்குலார் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் பயன்பாட்டை பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.